மணியை உருவாக்கும் தொழிற்சாலைகள். மணிகள்னா என்ன? சின்ன அலங்கார பொருள்கள் அவையெல்லாம் ஊடுருவக்கூடிய துளைகளை கொண்டது. அதுக்குள்ள என்ன செய்யலாம்? நம்ம ஒரு கயிறு அல்ல ஒரு நரம்பு, ஒரு சிறிய நூல் ஆகியவற்றையெல்லாம் இடலாம். அந்த மாதிரி சிறிய துளைகளை, அது பெரியதாகவும் இருக்கும், சிறியதாகவும் இருக்கும். அந்த மாதிரியான துளைகளை கொண்டது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே கலையின் பழமையான வடிவங்களில் ஒன்றாக இருந்தன இந்த மணிகள். முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருந்தன. மணிகளை சங்ககால மக்கள் உண்கலங்களில் பதித்துள்ளனர். உண்கலங்க என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிடுகின்ற இந்த பாத்திரம் இருக்கின்றது அல்லவா, அதுலேயும் அன்னைக்கு இருக்கின்றார்கள், மணிகளை பதித்திருக்கின்றார்கள். இதனை மணிச்சை மண்டை என்று புறநானூறு குறிப்பிடுகின்றது. மேலும் தோளிலால் ஆன ஆடைகளிலும் மணிகளை வைத்து தைத்து அழகு செய்துள்ளனர். இதே போன்று பொன்னால் ஆன அணிகலன்களிலும் காதணி, கழுத்தணி, விரலணி என பல வகைகளில் மணிகளை இணைத்து அழகு செய்துள்ளனர். இவை மட்டுமல்லாது மணிகள் நாணயங்களாகவும் இரும்பு, செம்பு போன்ற உலோகங்களுடன் இணைத்து புலங்கு பொருள்களாகவும் ஆடம்பர பொருள்களாகவும் செய்யப்பட்டன. எனவே இவ்வித மணிகள் மூலப்பொருட்கள் மணி செய்யும் தொழிலாளர்களுக்கு மட்டும் அல்லாது இரும்பு, தோல், பொன், செம்பு, கண்ணாடி போன்ற பொருட்கள் செய்வதற்கும் பயன்பட்டன இந்த மணிகள் என்பவை. சரிங்களா? அவங்களுக்கு மட்டும் கிடையாது. இரும்பு, தோல், பொன் யார் யார் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாமும் பயன்பட்டது. ஏன்? அவர்களும் அதுல என்ன செய்யறாங்க? அந்த மணிகளை பதித்து அணிகலன்கள் செய்கின்றார்கள். ஆடம்பர அணிகலன் பார்க்க முடியா, அது செய்கின்றார்கள். சரி, இப்ப இந்த மாதிரியான தொழில்கள் செய்வோர் என்னென்ன? மணிகளின் மூலப்பொருட்களை தொகுப்போர்களாக முளைநில பகுதியை சேர்ந்த பூழியர் என்னும் பிரிவினர் இருந்ததாக 10 கூறுகின்றது. மேற்கு கடற்கரை அமைந்திருந்த குட்டநாட்டில் வாழ்ந்த குட்டுவர் எனப்படுபவர்கள் திருமணிகளை தொகுக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தனர். அந்த மாதிரி மணிகளை தொகுத்து விட்டதுனால அவங்க செல்வ வளத்தோட இருந்தாங்க என்று குறுந்தொகை கூறுகின்றது. வேட்டுவர், கோவலர் மற்றும் வேளாண்மை செய்வோர் ஆகியோரும் மணிகளின் மூலப்பொருள் சேகரிப்பில் ஈடுபடுவோராக இருந்தமையை சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. உழவர்கள் நிலத்தை உழும்போது மணிகள் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியங்கள் நமக்கு கூறுகின்றன. தாலமி தம்முடைய நாட்குறிப்பில் குட்டநாடு பற்றி கூறுகின்றார். மணிகளை யவனர்கள் வாங்கி சென்று இருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார். அப்ப யவனர்கள் வாங்கி சென்று இருக்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளிநாட்டுக்கும் போயிருக்கின்றது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த மணிகள். குறிஞ்சி, முல்லை ஆகிய 2 நிலங்களிலும் மணியின் மூலப்பொருள்கள் கண்டறியப்பட்டு அவை உள்நாட்டு நுகர்வின் வாயிலாக மருத நிலத்தில் தொழில் கூடங்கள் அமைத்து பல்வேறு நுகர்வு பொருள்களாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. மலைவாழ் மற்றும் காட்டுவாழ் மக்கள் தங்களுடைய கழுத்து பட்டைகள், வளையல்கள் மற்றும் பலவற்றில் மணிகளை அதிக அளவில் பயன்படுத்தி உள்ளனர். இன்றைக்கு நம்ம பார்க்கலாம், மலைவாழ் மக்களாகட்டும் இந்த காட்டுவாழ் மக்களாகட்டும் அவங்களுடைய காது அணிகலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். கழுத்துல இருக்குது, கையில எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா மணிகள் கோர்த்த ஒரு அணிகலன்களாகத்தான் இருக்கும். கழுத்து நிரம்ப இருக்கும் அவங்களுக்கு. காதுல அதே மாதிரி போட்டிருப்பாங்க, மூக்குல போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான அணிகலன்கள்லாம் அவர்கள் போட்டிருப்பார்கள். மலையிலிருந்து தமிழர்கள், அதாவது பழந்தமிழர்கள், அதாவது நிலத்தை உழும்போது யானை தந்தத்தினை கருவியாக கொண்டு பொன்னை தோண்டி எடுத்தனர். செரிமலை அம்பின் வல்வில் காணவன் பொருது தலை யானை வெண்கோடு கொண்டு, வெண்கோடுனாக்க தந்தம் அர்த்தம், கொண்டு நீர் திகழ் சிலம்பின் நன்பொன் அகழ்வோன், அகழ்வோன்னா எடுப்பவன், கண்பொருள் இமைக்கும் திண்மணி கிளர்ப்ப என்று அகநானூறு தெரிவிக்கின்றது. மணிகள், அதாவது சிலம்பில் வைக்க வேண்டிய அந்த மணியானது அதுல கிடைத்ததான். அந்த மாதிரி அவங்க தோண்டி எடுக்கும்போது அது கிடைத்தது என்று கூறுகின்றது. மணிகளை தேடி வேட்டுவர் திரிந்த காட்சி. வேட்டுவர்னாக்க வேடர்கள், அவர்கள்லாம் திரிந்த காட்சி. வெற்றி காலத்து வேட்டுவர் ராட்ட கட்சி காணா கடமா நல்லேறு கடறுமன கிளற சிதறுபொன் மிளிர என்று புறநானூற்று பாடல் காட்டுகின்றது. ஆக அணிகலன்களாக, பண்டமாற்று பொருளாக, வணிக நோக்கங்களுக்காக இந்த மணிகளை எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. கொடுமனையில் கிடைத்துள்ள மணிகள் 4 வகைப்பா, ரொம்ப முக்கியமானது. வட்ட வடிவம், பீப்பாய் வடிவம், இரு கூம்பு வடிவம், கோள வடிவம். அந்த ஒவ்வொன்றும் என்ன? வட்ட வடிவம் அப்படின்னாக்கும் பொதுவாக இந்த அளவுல இருக்கும், தடிமன் இந்த அளவுக்கு இருக்கும். இவ்வகை மணிகள் இருபுற விளிம்புகளிலும் எளிமையான வெள்ளை நிற அலங்கார கோடுகளை கொண்டுள்ளன. அடுத்து பீப்பாய் வடிவம், அலங்கார கோடுகள் அற்றதாக அப்படி எளிமையான வடிவத்தில் இருந்தன. இருகும்பு வடிவம், வெள்ளை நிற கோடுகளால் வரையப்பட்ட ஏதாவது ஒரு அலங்கார வடிவத்தை கொண்டு இருந்தன. கோள வடிவத்தில் இருந்த மணிகளில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படவில்லை என்று தொல்லியல் நோக்கி சங்க காலம் என்னும் நூலில்
ராஜன் அவர்கள் கூறுகின்றார். மேலும் குழாய் வடிவம், சதுரம், கனசதுரம் மற்றும் விதைமணிகள் போன்ற வடிவங்கள் எல்லாம் மணிகள் இருந்திருக்கின்றன. இவை அனைத்தும் பண்டைய தமிழர்கள் மூலப்பொருட்களை அணிகலன்களாக மாற்றும் போது ஏற்படுகின்ற கழிவின் வடிவங்களாக காட்சிப்படுத்துகின்றன. ஏனெனில் அனைத்து விதமான கற்களையும் பயன்பாட்டு பொருட்களாக கையில் தானே செய்யும், எல்லாத்துமே பயன்பாட்டுக்கு நம்ம இருக்க முடியாது. அதனால 10 ஓடுமணல் இப்ப நம்ம பார்த்தோம், அந்த இடத்தை பத்திய ஒரு குறிப்பு கொடுத்திருக்கின்றேன். 10 ஓடுமணம் என்று குறிப்பிடப்படும் சங்ககால ஊர் தற்போது நொய்யல் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள கொடுமணல் என்கின்ற சிற்றூர் ஆகும். இந்த பகுதிக்கு ரோம் நாட்டு வணிகர்கள் வந்துள்ளனர். அவர்களுடன் சங்ககால தமிழர்கள் வாணிக தொடர்பு வைத்திருந்தனர் என்பதெல்லாம் தெளிவாகின்றன. பெரில் அப்படின்னா பச்சை நிறக்கல், உலக புகழ் பெற்றது. ரோம் நாட்டினரை பெரிதும் கவர்ந்த உலோகம், அதாவது மணி. சஃபயர் நீலக்கல், புகழ்பெற்ற கல். அடுத்து குவார்ட்ஸ், பளிங்கல்லால் ஆனது. பச்சைக்கல், பளிங்கல், நீலக்கல், தூதுபோளம், ஜேஸ்பர், அகேட், மாவுக்கல் போன்ற கற்களால் ஆன மணிகள் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த மணி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த அமைப்பின் வகையில் நம்ம பார்த்தோம், வட்ட வடிவம், கோள் வடிவம் அப்படிங்கிறது. அதனுடைய தன்மை அடிப்படையில் முற்று பெற்றவை, முற்று பெறாதவை, அதாவது மெருகேற்றப்பட்டவை, மெருகேற்றப்படாதவை, துளையிட்டவை, துளையிடப்படாதவை என்று பல வகைகளாக காணப்படுகின்றன. இவற்றுடன் மூலக்கற்கள் மணி செய்யும் போது வெளிப்பட்ட சில்லுகள் போன்றன கிடைக்கின்ற காரணத்தால் இங்கு மணிகளை செய்யும் தொழில் பட்டறைகள் இருந்தன என்பது தெரிய வருகிறது. அதாவது கொடுமணல். பெரும்பாலான மணிகள் வெள்ளை நிற அலங்கார கோடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அலங்கார புள்ளிகள், கோடுகள், சதுரங்கள் போன்ற பல வகையான அலங்கார தோற்றங்கள் கொண்ட மணிகளும் சேகரிக்கப்பட்டுள்ளன. கொடுமணலில் அரிய கல்மணிகளுக்கு பட்டய திட்டும் தொழில் நடைபெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கிடைக்கின்ற லேவ்லஸ் லவ்லி என்ற கல்லும், குஜராத்தில் கிடைக்கின்ற கார்னீலியன் என்ற கல்லும் கொடுமணல் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வியாபாரிகளால் வடநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டன. இவற்றுடன் பல்வகையான அரிய கல்மணிகளும் வியாபார பொருளாக இங்கு இருந்தன என்பது தெரிய வருகின்றன. கொங்கு நாட்டில் கிடைக்கின்ற ரோம் நாட்டு காசுகள், மண் கலங்கள், ஆபரணங்கள் போன்றவை வெளிநாடுகளுடன் வாணிப தொடர்பு கொண்டுள்ளதை வெளிப்படுத்துவனாக உள்ளன. பூம்புகாரின் ஒரு பகுதி மணி கிராமம் என்ற பெயர். அது அரிய கல்மணிகளின் வைப்பிடம் அல்லது ஏற்றுமதி செய்யப்பட்ட இடம் என்பதால் இந்த பெயர் வந்துள்ளது. மணி கிராமம், மணிகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஊர் அப்படிங்கிறதால மணி கிராமம். எப்படி பாருங்க, ஒரு பெயரை எவ்வளவு அழகா தமிழர்கள் வச்சாங்க. இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வின் போது மணி கிராமத்தில் கல்மணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கல்லறைகளில் கண்டெடுக்கப்பட்ட மணிகள், இரும்பு கருவிகள் போன்றவை அக்கால மக்கள் கல்மணிகளை செய்யவும் வேளாண்மை தொழிலை செய்யவும் தெரிந்திருந்தனர் என்பது தெளிவாகின்றது. இந்த வகை மணிகளின் மிகுதியானவை வெள்ளை நிற அலங்கார கோடுகளை கொண்டுள்ளன. இப்ப பல வகையான மணிகள் சொல்லி நம்ம பார்க்கலாம். என்னன்னா கல், ஓடு, மரம், எலும்பு, பிளாஸ்டிக், கண்ணாடி அல்லது முத்து போன்ற பொருட்களில் 1 மில்லிமீட்டர் முதல் 1 சென்டிமீட்டர் வரை காணப்படுகின்றன. இன்னும் பாருங்க, புகழ்மணி, பேட்டன், கிறிஸ்டல், டெலிட்டா, முகம் கொண்ட மணிகள், பிளாக் பேக்கு, எக்ஸ்கட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இதோடைய தயாரிப்பு முறைகள் இதை 2 விதமாக நம்ம பார்க்க போறோம். ஒன்று, சங்க காலத்துல இதை மணி எல்லாம் எப்படி தயாரித்தார்கள், இன்றைய தொழில்நுட்பத்தில் அதனை எவ்வாறு தயாரிக்கின்றார்கள். முதல்ல சங்க காலத்து தொழில்நுட்பம் எப்படி? தமிழர்கள் மணிகளின் மூலப்பொருட்களை சிறு சிறு கட்டிகளாக சுத்தியல் கொண்டு உடைத்தெடுத்து சிறு துணுக்குகளாக அல்லது சில்லுகளாக மாற்றுகின்றன. அதிலிருந்து மிகச் சிறிய மணிகள் செய்யும் அளவிற்கு கட்டிகளை பிரித்தெடுக்கின்றன. இந்த சில்லுகளில் பல அதன் ஒழுங்கற்ற வடிவம், கன அடிப்படையில் பயனற்றவையாக ஒதுக்கப்படுகின்றன. அப்ப சில்லு சில்லா உடைச்சனால சிலலாம் ஒரு ஷேப், ஒரு வடிவம் இல்லாம இருந்திருக்கும். அப்ப அதெல்லாம் பயன் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிடறாங்க. அந்த மாதிரி அப்ப நேர்த்தியான சில்லுகளிலிருந்து மட்டுமே மணிகள் தேவையான வடிவமைப்பில் உருவாக்கப்படுகின்றன. இத்தகைய கரடு முரடான மணிகள் சங்க காலத்தில் இப்ப நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வடிவம் இல்லாத மணிகள்ல ஒதுக்கி வச்சாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு பானையில இட்டு அந்த பானையின் வாய் மணிகளின் மூலப்பொருளான கால்சிக்னிக் கல் மூலம் கல்லால இறுக மூடப்பட்டு சூட்டடுப்பில் வைக்கப்படுகிறது. காரணம், பானைக்குள் இருக்கும் சூடு பானையின் வாயில் உள்ள இடைவெளியினால் வெளிச்சென்று விடாமல் தடுத்து நிறுத்தி, அதனால் அந்த கல்லாலேயே போட்டு ஈர்க்கப்பட்டு மூடி வைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த பானைக்குள்ள இருக்க சூடு அதிலே தங்கி இருக்கும். அதனால ஒரே சீரான வேற்று வண்ணம் உள்ள என்ன போட்டாங்களோ அதை விட வேறு நிறத்தில் கிடைக்கும் மாதிரி அந்த மாதிரி. அப்ப என்ன ஒரு அருமையான தொழில்நுட்பம் பாருங்க. இப்ப வெட்டி எடுக்கும்போது அந்த ஒதுக்கி வைத்த வீணா போன பொருள்களையும் அவங்க என்ன செய்கின்றார்கள், மறுபடியும் அதை போட்டு சூடாக்கி அதையும் அந்த சூடாக்குறது வேற மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த கல்லு கொண்ட இதாலேயே வாயை போட்டு இருக்க கட்டி இந்த வெப்பத்தை உள்ளேயே தங்க வைத்து
அந்த வேற்று வண்ணம் கிடைக்குமாறு வழிவகை செய்திருக்கின்றார்கள். சில நேரம் முதல் கட்டத்தில் உள்ள மணிகள் கொண்ட பல பானைகள் ஒரே நேரத்தில் இதுபோல வரிசையாக வைக்கப்பட்டு மந்தமான சுட்டில் வைக்கப்படுகின்றன. பொருந்தல் அகழ்வாய்வில் காட்சிகளை செய்ய பயன்படும் உடைகள் காணப்படுகின்றன என்று கூறுகின்றார் ராஜன். இது நம்ம சங்ககால தொழில்நுட்பம் பார்த்தோம். இன்றைக்கு எப்படி? இன்றைய காலகட்டத்தில் சில்லுகளாக உடைத்தெடுக்கப்பட்ட மணிகளை வைரத்தினால் ஆன வட்ட வடிவமான குரடு போன்ற கருவியில் தேய்ப்பார்கள். குரடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது அந்த இரும்பு போன அப்படிங்கிறதுனால கூர்மையாகும். அப்ப அதால என்ன செய்வாங்க, அதை போட்டு தேய்ப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, இரும்பினால் ஆன குச்சி போன்ற வடிவம் கொண்ட ஒரு கருவியின் துணை கொண்டு அதில் அரக்கினை தேய்ப்பார். அந்த அரக்கில் சில்லுகளாக உடைத்தெடுக்கப்பட்ட மணிகளை வைத்து கல்லிலால் ஆன அடுப்பில் வைத்து மெருகேற்றுவார்கள். சில நேரங்களில் முற்றிலும் முடிவு பெறாத மணிகளும் இதே போல வண்ண மாற்றத்திற்காக அடுப்பில் வைக்கப்படுகின்றன. மந்தமான சுட்டின் வாயிலாகவே வேற்று வண்ணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சங்ககாலம் தொல்பொருள் ஆய்வகம் என்னும் நூலில் காமாட்சி என்பவர் கூறுகின்றார். இவை மஞ்சள், இளம் சிவப்பு போன்ற நிறங்கள். அந்த வேற்று வண்ணம் கிடைக்கப்பெறுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வேற்று வண்ணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும் மஞ்சள் நிறம், இளம் சிவப்பு நிறம். கண்ணாடி மணிகள் சிவப்பு, பச்சை, நீல நிறங்கள் வட்டம், அறுகோணம், இருகும்பு வடிவங்களில் காணப்படுகின்றன. இங்கு கிடைத்த கல்மணிகள் கார்னீலியன் வரியுள்ள அகேட் படிகற்களால் செய்யப்பட்டவை. இந்த கார்னீலியன்றது பார்ப்போம், ரொம்ப மிகவும் விலை உயர்ந்த மணிகளிலே மிகவும் விலை உயர்ந்தது. கார்னீலியன் என்பது ஒரு வகை மதிப்பு மிக ஆழ்ந்த சிவப்பு நிறமுடைய கல் வகை. தமிழகத்தில் இவ்வகை கற்கள் மணிகள், மோதிரங்கள் போன்ற அணிகலன்கள் செய்ய இரும்பு காலத்திலும் சரி சங்க காலத்திலும் சரி பயன்படுத்தப்பட்டன. இன்னைக்கு நம்ம அதை சொல்றோம். இந்த முதல் படம் தான் கார்னீலியன் தான். அந்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவா இருக்கும் அது. அடுத்து இந்த இன்னும் சில மணிகள் பாருங்க, துளையிடப்பட்ட மணிகள் பாருங்க, ஒவ்வொன்றும் உள்ள கோர்த்து எடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான மணிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறங்கள் இருக்கின்றன பாருங்க. அதே மாதிரி இன்னும் சில மணிகள் இப்போ அது மேல பாருங்க, லட்சிய மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அச்சு. அந்த மாதிரி இங்க பிறகு ஒரு முகம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு இது அதுலயே ஒரு டிசைன் மாதிரி அழகு பண்ணி அந்த மாதிரி இங்க பாருங்களேன். இந்த மணிகளை சின்ன சின்ன மணிகள் இங்க கோர்த்திருந்தாலும் அதுக்கு கீழே அழகுபடுத்துறது சின்ன சின்னதா இங்க தொங்க விட்டு அந்த மாதிரி இங்க பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மணி, சின்ன மணி, அப்புறம் வேற ஒரு விதமான மணி, கோல வடிவம்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்து உருண்டை, அடுத்து இந்த மாதிரியான மணி, அடுத்து இது. அப்போ ஒரு அழகுக்காக அந்த வடிவங்கள் மட்டும் மாற்றவில்லை, அந்த நிறங்களையும் மாற்றி மாற்றி வைத்து ஒரு அழகான அணிகலன்களாக அமைக்கின்ற முறை. இந்த மணி பாருங்க, எந்த மாதிரி ஒரு தட்டையாகவும் இருக்கும், இதுவாகவும் இருக்கும். அந்த மாதிரியான மணிகள் இது பாருங்க, நீளமா இருக்கு. இந்த மாதிரியான மணிகள். அடுத்து இன்னும் இதெல்லாம் பாருங்க, கற்கள் போன்ற மணிகள், கல்மணிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதை கொண்டு செய்யப்பட்ட இந்த இது தோற்கப்பட்ட ஒரு வடிவம். இந்த வடிவம் இங்க அதே மாதிரி ஒவ்வொரு மணிகளையும் தனித்தனியா வைத்த மாதிரி ஒரு படம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொங்க விடுவதற்காக செய்யப்படுவாங்க. இது இந்த மணி பாருங்க, இங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் இருக்கு. வெறும் மொட்டையாக இல்லாமல் அல்ல எந்த ஒரு வடிவமோ எந்த ஒரு இதுவோ இல்லாம ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான கோடுகளை இங்க பாருங்க. இந்த கோடு எவ்வளவு அழகா மேல ஒரு இது போட்டு அது ஒரு சாய்வான அதுல ஒரு கீரை ஒரு இலை மாதிரி போட்டு அந்த இலையில இருந்து சிறிய சிறிய பிரிவுகள் போற மாதிரி. இங்க பாருங்க, இந்த வெறும் இலை வடிவங்கள். அப்ப எந்த அளவுக்கு இப்ப இது ஒரு ஒவ்வொரு வகையான மணிகள் கையில வைத்திருப்பது. சரிங்களா? சரி, இந்த மாதிரியான மணிகள்லாம் இப்ப எப்படி செய்வாங்க அவங்க? இப்ப இத்தனை மணிகள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இதை என்ன மாதிரியான தொழில்நுட்பம் பயன்படுத்துறாங்க? சங்க காலத்தில் தொழில்நுட்பம், இன்றைய காலத்தில் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வீணா போன மணிகள்லாம் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது சங்க காலத்துக்கும் பார்த்தோம், இந்த காலத்துக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப அதை வைத்து எப்படி அணிகலன்கள் செய்வார்கள்? அது காதில் அணிவது, கழுத்தில் அணிவது, கையில் அணிவது, அந்த மாதிரி பாருங்க. கால்சிட்டோனி என்ற இயற்கையாக சிறு சிறு கூழாங்கற்களாக வட இந்தியா மற்றும் தக்கான பகுதிகளில் கிடைக்கின்றன. இக்கல்லை சூடுபடுத்தி கார்னீலியனின் சிவப்பு நிறம் பெறப்படுகின்றது. பின்னர் சூடுபடுத்தப்பட்டு சிவப்பு நிறம் பெற்ற கார்னீலியன் கூழாங்கற்களிலிருந்து சிறு சிறு செதில்கள், அது எப்படி இருந்தாக்கும் மான் கொம்பாலான சுத்தியல் கொண்டு, எல்லாருமே இரும்பு சுத்தியல் கொண்டு அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், உடஞ்சு போயிடும். அப்ப அந்தந்த உலகங்களுக்கு ஏற்ற மாதிரியான சுத்தியல்களை பயன்படுத்துகிறாங்க, மர சுத்தியல் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இப்ப மான் கொம்பாலான சுத்தியல் கொண்டு உடைத்தெடுக்கப்பட்டு செய்யப்பட வேண்டிய அணிகளின் தற்காலிக வடிவம் பெறப்படுகிறது. மேலும் சிறு சிறு செதில்கள்
உடைத்து எடுக்கப்பட்டு வேண்டிய வடிவம் பெறப்படுகின்றது. பிறகு மணிகள் துளையிடப்படுகின்றன. இப்போ ஒரு வடிவத்துல கிடைச்சிருக்கும். இப்ப அந்த நூலோ ஏதோ ஒண்ணு இணைக்கணும் இல்லையா உள்ளுக்க, அதற்காக துளையிடப்படுதல். இந்த மாதிரி துளையிடுவதற்கு பல மணி நேரம் ஆகும் என்று கணக்கிடப்படுகின்றது. பின்னர் அது நன்கு தேய்க்கப்பட்டு மெருகேற்றப்படுகின்றது. இப்ப நம்ம பார்த்தோம், நிறம் கொடுத்தல், கோடுகள் வரைதல், ஒரு பூ மாதிரி ஒரு சின்ன நேர்கோடு போட்டு அதுலேயும் கிளை கிளையா பிரிகிற மாதிரி, அப்ப அந்த மாதிரி மெருகேற்றப்படுதல் இவையே கார்னீலியன் அணிகள் எனப்படுகின்றன. இவ்வகை மணிகள் ஆயிரக்கணக்கில் பெருங்கற்கால மற்றும் சங்ககால வாழ்விடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பெருங்கற்கால ஈமச்சின்னங்களில் கார்னீலியன் மணிகள் காணப்படுகின்றன. ஈமச்சின்னங்கள் இறந்தோருக்காக நிறைய பேர் வந்து உருவங்களை பறித்து ஒரு தூண் மாதிரி எழுப்புதல், ஒரு கல் மாதிரி வைப்பாங்க. அதுல என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரியான மணிகள்லாம் வைத்து அழகுபடுத்துதல். அதான் ஈமச்சின்னங்களில். கொடுமணல், தண்டிக்குடி, தாண்டிக்குடி, பொருந்தல் மற்றும் பிற இடங்களில் இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கரூர் அமராவதி ஆற்றுப்படுகையில் கார்னீலியன் கல்மணிகள் பல வடிவங்களில் நிறைய கிடைத்துள்ளன. ஆனால் இதுவரை உருவ பொறிப்புடன் கிடைக்கவில்லை. தமிழகத்தில் ஏராளமான மணிகளும் தூது பவள கற்களும் அறுத்த நிலையிலும், துளையிட தயார் நிலையிலும், மெருகேற்றிய நிலையிலும், அப்போ ஒவ்வொரு விதமான நிலையிலும் வந்து நமக்கு மணிகள் வந்து இந்த மாதிரியான அகழாய்வில் கிடைத்துள்ளன. இவற்றின் மூலம் பல்வேறு விதமான மணிகள் தயாரிக்கும் தொழிற்கூடங்கள் சங்க காலத்தில் இருந்திருக்க வேண்டும் என்பதை கொடுமணல் ஆய்வு உணர்த்துகின்றது. அகழாய்வு உணர்த்துகின்றது. கொடுமணல் ஆய்வுன்னு சொல்ல, அகழாய்வு மண்ணை தோண்டி இருக்கும்போது கிடைக்கின்ற ஒவ்வொன்றும் சான்றிதழ் தான் நமக்கு. இப்போ கண்ணாடி மணிகள், இப்ப நம்ம சாதாரண மணிகள் எல்லாம் எப்படி செய்யறாங்கன்னு பார்த்தோம். கண்ணாடி மணிகள் தயாரிக்க பயன்படும் கருவிகள். மாற்றல், உருகிய கண்ணாடியை ஒரு மணியாக உருட்டுவதற்கு உதவுவது. மாற்றல் வெளியீடு, மாற்றலில் கண்ணாடி ஒட்டுவதை தவிர்க்க பயன்படுவது. குழாய் வெட்டும் இயந்திரம், மின்சார உலை, கண்ணாடி கம்பிகளை உருக்குவதற்கு உதவுவது. அரைக்கும் இயந்திரம், மணிகளுக்கு சாயம் பூசவும் தண்ணீரில் கழுவவும் பயன்படுவது. முகமூடி இயந்திரங்கள், மணிகளுக்கு முகப்புகளை கொடுக்க பயன்படுவது. எடையிடும் இயந்திரம், மணிகளை கிலோகிராமில் அளவிட பயன்படுவது. மார்வர், சூடான கண்ணாடியை வடிவில் உருக்க பயன்படுவது. சாயம், மணிகளுக்கு சில பூச்சி வண்ணங்கள் இடுதல். நிறங்கள், இறக்குமதி செய்யப்பட்ட வண்ணங்கள், மணிகளை பெட்டியோன்னு சொல்லுவாங்க, அதில் வரைவதற்கு பயன்படுத்தப்படுவது. சூரிகை, மணிகளில் வண்ணம் தீட்ட ஜீரோ பிரஷ்கள் பயன்படுவது. பென்ஸ் பர்னர், கண்ணாடியை உருக உதவும் எழுது பொருள். சுடரை பெற, அதாவது ஒன்றை ஒன்று இப்படி பற்ற வைக்கும்போது ஒரு ஜுவாலை வரும், ஒரு சுடர் வரும், அதற்காக பயன்படுவது பென்ஸ் பர்னர். அச்சு, கண்ணாடி சூடாக இருக்கும் போதே கிராஃபைட் அச்சுகளில் அழுத்த பயன்படும். அப்ப சூடா இருக்கும் போதே அதுக்கு ஒரு அச்சு கொடுத்துடணும். அந்த மாதிரி. கை டார்ச், மணிகளில் வடிவமைக்கும் போது நன்றாக கண்ணாடி குச்சிகளை உருக உதவுவது. துடுப்பு, ஒரு மணியை வடிவமைக்க உதவும் கைப்பிடியுடன் இணைக்கப்பட்ட கிராஃபைட் அல்லது உலோக மார்பல். கத்தரிக்கோல், எஃகு கத்தரிகள், சூடான கண்ணாடியை வெட்டுவதற்கு பயன்படுதல். லேத்து, கண்ணாடி வேலை செய்யும் லேத்து துல்லியமான சுழற்சி மற்றும் கண்ணாடியை கையாள உதவுகிறது. இந்த மணிகளை சரியாக தெரிவு செய்வோர், அதாவது இந்த மணியை வைத்து ஒரு அணிகலன் செய்யலாம், அல்லது அணிகலன் அப்படின்னாலும் வளையல் செய்யலாம், பாதணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தெரிவு செய்வார். அந்த மாதிரி அவர் இருக்கின்றவரின் பெயர் வண்ணக்கண் குயினர். அந்த மணிகளுக்கு துளையிடுபவர் திருமணி குயினர். அரக்கு குருந்தம் கொண்டு இறுதியில் மணிகளுக்கு மெருகேற்றும் தொழிலை செய்பவர் திரு காரோடர். இப்போ ஒவ்வொருவருக்கும் எந்த மாதிரியான பெயர்கள் பண்ணணும். சரி, இப்ப வண்ணக்கண் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மணிக்கல் வெட்டுபவர், மணி செதுக்குபவர், மணிக்கல் மெருகு கொடுப்பவர், கல்வெட்டுக்கு உரியவர், கல்லின் மீது செதுக்கப்பட்ட எழுத்துக்களை பொறிப்பதற்கு உரியவர் என்று தமிழ் பேரகராதியில் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இருந்தாலும் நற்றினை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சங்க இலக்கியம் பேரகராதியில வந்து இப்ப வந்து நமக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 18ஆம் இறுதி 19ஆம் முற்காலகட்டத்துல வந்து தமிழ் பேரகராதி. ஆனா சங்க காலத்து இலக்கியம் நற்றினை அது என்ன சொல்லுது? வண்ணக்கண் என்பவர் நாணய பரிசோதகர், நோட்டக்காரர்கள். நோட்டக்காரன்னா என்ன, நோட்ட உதவியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியானது அப்படிங்கிறாங்க வண்ணக்கண். அந்த நோட்டக்காரர்கள் பொதுவில் பொன், மணிகள், நாணயங்கள் ஆகியவற்றில் தகுதி அறிந்து விலை மதிப்பீடு செய்யக்கூடியவர்கள் தான் நோட்டக்காரர்கள். அப்ப ஒரு இதை எடுத்து வச்சு அது இந்த உலகத்தை வாங்க அதுக்கு என்ன மதிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு அதான் விலை மதிப்பீடு செய்யக்கூடியவர்கள். வண்ணக்கண் போன்றொன்று ஒரு பிரிவினர் வண்ணக்கண் கம்மார், அவங்க வர்ண வேலை செய்பவர்கள் என்று தொல்காப்பிய சொல்லதிகாரம் ஏனாவரை உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச்சலூர் கல்வெட்டில் மணி வண்ணக்கண் என்ற குறிப்பு காணப்படுகின்றது. இதை மணிகளை பரிசோதிக்கும் தொழிலை செய்பவன் என்று தமிழ் பிராமி கல்வெட்டு அறிஞர் ஸ்ரீதர் குறிப்பிடுகின்றார். அரச்சலூர் கல்வெட்டில் உள்ள மலை வண்ணக்கண் என்போர் குறிஞ்சி நிலமான மலைப்பகுதியில்
மணிகளின் மூலப்பொருட்களை கண்டறிந்த புறவர்களாக இருக்கலாம் என்று தொல்லியல் அறிஞர்கள் கூறுகின்றார்கள். தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர், கொற்கை ஆகிய இடங்களில் அகழாய்வு பணிகள் இன்றைக்கும் நடைபெற்று வருகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெருமந்தூரில் நடைபெறும் 3ஆம் கட்ட அகழாய்வில் கண்ணாடி மணிகள், சுடுமண் மணிகள், பானை ஓடுகள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதே மாதிரி என்னென்ன மனித எலும்பு துண்டு, கல் ஆயுதம், செங்கற்களால் கட்டப்பட்ட வட்ட வடிவ கிணறு முதலானவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அரிக்கமேட்டில் மணிகள் செய்யும் தொழிற்குளங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்த பகுதி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி, பட்டை தீட்டி, தொகையிட்டு, மெருகேற்றி மணிகளாக ஆக்கியது, தங்க அணிகள் செய்வது, அரிய கல்மணிகள், சுடுமண்ணால் செய்யப்பட்ட மணிகள், சங்ககால நாணயங்கள் ஆகிய எல்லாம் அரிக்கமேட்டில் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஆக இந்த மேற்கண்ட சான்றுகளின் மூலம் சங்க காலத்தில் மணிகளின் தொழில்நுட்பம், உற்பத்தி பெருக்கம் மற்றும் உள்நாட்டு வணிக வளர்ச்சி ஆகியவற்றை எல்லாம் நாம் அறிய முடிகிறது. இன்றைக்கு தொழில்நுட்பம் ரொம்ப விரைவான தொழில்நுட்பம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதை நம்ம தமிழ்நாடுன்ற நம்ம சங்ககால இலக்கியங்களோட நம்ம பார்த்தோம். இன்னும் பாருங்க, கேரளா, ஆந்திரா முதலாம் மாநிலங்களில் மணிகளை உருவாக்கும் தொழிற்சாலைகள் திறம்பட செயலாற்றுகின்றன. இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா பனாரஸ், ஃபிரோசாபாத், கர்தில்பூர், குஜராத் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தொழிற்சாலைகள் வச்சு இன்னைக்கு ரொம்ப நிறைய பேர் வாங்கிட்டு வராங்க அவங்கெல்லாம்.